சர்க்கிள் டாபிக் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்ப்பா. ஆக்சுவலா சர்க்கிள் என்ன சொல்லியிருந்தேன்னா, a point moves such that fixed distance from a fixed point is known as circle அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் தான் என்ன சொல்றோம்னா சென்டர் சொல்றோம். அடுத்து அந்த ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் ரேடியஸ்ன்னு சொல்றோம். ஓகேங்களா? சரி, அடுத்து வந்து எனி டூ பாயிண்ட்ஸ் ஆஃப் தி சர்க்கிளை கனெக்ட் பண்ற விதம் என்ன சொல்றோம்னா கார்டு அப்படின்னு சொல்றோம். லாங்கஸ்ட் கார்டை தான் நம்ம டயாமீட்டர்னு எடுத்துக்கிறோம். லாங்கஸ்ட் கார்டை தான் என்ன சொல்றோம் டயாமீட்டர்னு எடுத்துக்கிறோம். சென்டர் ஆஃப் தி சர்க்கிளை வந்து சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் ஓ அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்றோம். ஓகேங்களா? சென்டர் டு எனி பாயிண்ட் ஆஃப் தி சர்க்கிள் இஸ் நோன் அஸ் ரேடியஸ். சென்டர் டு எனி பாயிண்ட் ஆஃப் தி சர்க்கிள் இஸ் நோன் அஸ் என்ன எடுத்துக்கிறோம் ரேடியஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த சென்டர் பாயிண்ட் ஓல இருந்து இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துக்கலாம் பாருங்க. ஸோ இதுதான் ரேடியஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ரேடியஸ் இஸ் டினோட்டட் பை சிம்பிள் கேபிட்டல் ஆர். இதை வந்து நம்ம என்ன சொல்றோம் கார்டு அப்படின்னு எடுத்துக்கிறோம். கார்டுன்னு எடுத்துருக்கோம். அடுத்து வந்து தி பாயிண்ட்ஸ் விச் லை ஆன் தி சர்க்கிள் தான் என்ன சொல்றோம்னா கன்சைக்ளிக் பாயிண்ட்ஸ். கன்சைக்ளிக் பாயிண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ரீஜன் எடுத்துக்கிறேன். நான் இங்க பாருங்க இந்த ஷேட் பண்ணி காட்டுறேன். நான் உங்களுக்கு இந்த ரீஜன் இப்படி ஷேட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த ரீஜன் இப்படி ஷேட் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா? இதுதான் என்ன சொல்றோம்னா செக்மெண்ட்னு சொல்றோம். அப்ப இது என்ன சொல்றோம்னா மைனர் செக்மெண்ட். மைனர் செக்மெண்ட்னு எடுத்துட்டு ரிமைனிங் ரீஜனை வந்து மேஜர் செக்மெண்ட். மேஜர் செக்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்டரை வச்சுட்டு நிறைய சர்க்கிள் டிரா பண்றோம் டிஃபரெண்ட் ரேடியஸ்ல. டிஃபரெண்ட் சர்க்கிள்ஸ் ஆர் ஹேவிங் சேம் சென்டர் இஸ் நோன் அஸ் என்ன சொல்றோம் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். கான்சென்ட்ரிக் சர்க்கிள் சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு சர்க்கிளை வந்து நம்ம என்ன பண்றோம்னா 4 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிக்கிறோம். 4 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிக்கிறோம். ஈச் பார்ட் இஸ் நோன் அஸ் குவாட்ரண்ட். ஈச் பார்ட் இஸ் நோன் அஸ் என்ன சொல்றோம் குவாட்ரண்ட் சொல்றோம். இதே சர்க்கிளை வந்து 2 பார்ட்டா பிரிக்கிறோம். இங்க பாருங்க டயாமீட்டர் போட்டிருக்குமா, இந்த மாதிரி 2 பார்ட்டா பிரிச்சிருந்தோம்னா இந்த டயாமீட்டர்ல ஒரு சைடு இருக்கிறது ஒரு செமி சர்க்கிள், இன்னொரு சைடுல இருக்கிறது இன்னொரு செமி சர்க்கிள். இந்த மாதிரி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க இப்போ வந்து ஒரு சர்க்கிள் டிரா பண்ணிடலாம். இதுதான் ஒரு சர்க்கிள்னு எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து என்ன பண்றேன்னா இப்போ சென்டர்ல இருந்து இங்க ஒரு லைன் டிரா பண்ணியிருக்கேன். அப்போ இது ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ். இந்த ஏபின்றது ஒரு ஆர்க் லென்த். ஏபி ஆர்க் லென்த் அண்ட் ரேடியஸ் ஆர் பவுண்டட் ரீஜன் இருக்கு இல்லைங்களா? இந்த பவுண்டட் ரீஜனை தான் நம்ம என்ன சொல்றோம்னா செக்டார் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதுதான் நம்ம என்ன சொல்றோம் செக்டார். ஸோ இப்போ என்னென்ன புரிஞ்சிருக்குன்னா கார்டு அப்படின்னு புரிஞ்சிருக்கு, டயாமீட்டர் புரிஞ்சிருக்கு, அடுத்து செக்மெண்ட், அடுத்து குவாட்ரண்ட், செக்டார், இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம சர்க்கிள் என்ன பண்ண போறோம்னா நிறைய தேரம்ஸ் நம்ம பார்க்கலாம்ப்பா. இப்போ ஃபர்ஸ்ட் தேரம் என்ன பார்க்க போறோம்ன்றத பாருங்க. இந்த தேரம் எழுதிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்ப்பா. தேரம் சொல்றேன் பாருங்க. A straight line drawn from the center of a circle to bisect a chord. To bisect a chord. To bisect a chord is perpendicular to the chord. Is perpendicular to the chord. So இப்போ நான் சொல்றதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தேரம்ஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் தேரம்பா. இல்லைன்னா பாயிண்ட்ஸ் கூட ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பாருங்க. A straight line drawn from the center of a circle to bisect a chord is perpendicular to the chord அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சர்க்கிள் நான் டிரா பண்றேன் பாருங்க. இப்போ இது வந்து ஒரு சர்க்கிள் அப்படின்னு எடுத்துக்கிறேன் நான். ஓகேங்களா? இது ஒரு சர்க்கிள்னு எடுத்தாச்சு. இப்போ ஒரு கார்டு எடுத்துக்கிறேன். இந்த சர்க்கிள்ல வந்து ஒரு கார்டு எடுத்துக்கணும். ஓகேங்களா? இதுதான் கார்டு. இந்த கார்டுக்கு வந்து பேர் கூட வச்சுக்கலாம்ப்பா. இந்த கார்டுக்கு என்ன பேர் வைக்கலாம் பார்த்தீங்கன்னா ஏபி இஸ் தி கார்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் பின்னு எடுத்து கார்டு. A straight line drawn from the center of a circle to bisect a chord is perpendicular to the chord அப்படின்றாங்க. இப்போ என்ன பண்ணலாம், இந்த சென்டர்னு அஸ்யூம் பண்ணீங்க. இந்த சென்டர்ல இருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் டிரா பண்ணணும். இந்த ஸ்ட்ரைட் லைன் டிரா பண்ணும்போது எப்படி டிரா பண்றோம்னா ஃப்ரம் சென்டர் ஆஃப் தி சர்க்கிள்ல இருந்து டிரா பண்ணி இந்த கார்டு இருக்குல்ல ஏபி கார்டு இருக்கு, அந்த கார்டை வந்து பைசெக்ட் பண்ணணும். இப்படி பைசெக்ட் பண்ணும். அப்படி பைசெக்ட் பண்ற மாதிரி பண்ணோம்னா அப்படி பைசெக்ட் பண்ணும்போது இது பர்பெண்டிகுலரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அப்போ வந்து நம்ம பைசெக்ட் பண்ணி காட்டலாம் பாருங்க. இப்போ என்ன பண்றேன்னா சென்டர் ஆஃப் தி சர்க்கிள்ல இருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து என்ன பண்ணியிருக்கேன் ஏபிக்கு
ஏபிக்கு வந்து பைசெக்ட் பண்ற மாதிரி எடுத்திருக்கேன். அப்போ பைசெக்ட் பண்ணியிருந்தா என்ன அர்த்தம்? அப்போ இந்த லெங்க்த்தோ ஈக்குவல் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த பாயிண்ட் வந்து பைசெக்ட் பண்ற பாயிண்ட் வந்து டி. அப்போ ஏடியும் டிபியும் ஈக்குவல்னு எடுத்துக்கணும். அப்படி இருந்தா இது வந்து இந்த ஸ்ட்ரைட் லைன் டிரா பண்ணிருக்கோம்ல, இது வந்து பர்பெண்டிகுலர் டு தி கார்ட் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம் பாருங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த சென்டர்ல இருந்து பாயிண்ட் ஏக்கு ஒரு லைன் டிரா பண்ணலாம். அடுத்து பாயிண்ட் பில இருந்து ஒரு சென்டருக்கு லைன் டிரா பண்ணலாம். இப்படின்னு டிரா பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இது சென்டர் ஓன்னு எடுத்துங்க. இப்போ ஓஏடி இருக்கு இல்லைங்களா? இந்த ஓஏடி பாருங்க. அடுத்து ஓடிபி. ஓஏடியும் ஓடிபியும் 2 ட்ரையாங்கிள் இருக்கு. நல்லா கவனிக்கணும். இந்த ட்ரையாங்கிள்ல ஓடி வந்து இந்த 2 ட்ரையாங்கிளுக்கும் காமனா இருக்கு. ஓடி வந்து எப்படிப்பா இருக்கு? காமனா இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஓடி காமன் தெரிஞ்சிருச்சு. அடுத்து வந்து ஏடி ஈக்குவல் டு டிபி. ஏன்னா பைசெக்ட் பண்றோம்னு சொல்லிட்டாங்க. சென்டர் ஆஃப் தி சர்க்கிள்ல இருந்து இப்போ கார்டுக்கு வந்து பைசெக்ட் பண்றோம். அப்போ ஓடி ஈக்குவல் டு என்ன சொல்லுங்க? இப்போ ஓடி இஸ் ஈக்குவல் டு டிபின்னு தெரியுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓஏவும் ஓபியும் ரேடியஸ். அப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது பாருங்க. அதாவது 2 ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். ட்ரையாங்கிள் ஓஏடி ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். இன்னொரு ட்ரையாங்கிள் என்ன எடுக்கிறேன்னு சொல்லுங்க. இன்னொரு ட்ரையாங்கிள் வந்து ஓடிபின்னு எடுத்துக்கிறேன். இது 2 ட்ரையாங்கிளையும் ஓஏ ஈக்குவல் டு ரேடியஸ் ஆர், ஓபி ஈக்குவல் டு ரேடியஸ் ஆர்னு வருது. ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள்லயும் இதுலயும். அடுத்து செகண்ட் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏடி இஸ் ஈக்குவல் டு என்னப்பா? ஏடிபி இஸ் ஈக்குவல் டு டிபின்னு தெரியும் உங்களுக்கு. ஏடி இஸ் ஈக்குவல் என்னப்பா தெரியும்? ஏடி ஈக்குவல் டு டிபின்னு தெரியுது உங்களுக்கு. கரெக்டா? இங்க ஓஏ ஈக்குவல் ஆர், ஓபி ஈக்குவல் ஆர்னா என்ன வருது உங்களுக்கு? ஓஏ இஸ் ஈக்குவல் ஓபின்னு வந்துருச்சு. ஓகேங்களா? ஓஏ இஸ் ஈக்குவல் ஓபின்னு வந்திருக்கு. ஏடி இஸ் ஈக்குவல் டிபின்னு வந்திருக்கு. ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓடி வந்து காமன். இந்த 2 ட்ரையாங்கிளுக்கும் ஓடி காமன். அப்போ ஓடி ஈக்குவல் டு ஓடி. அப்படின்னா இதுல இருந்து என்ன புரியுது உங்களுக்கு? இந்த ட்ரையாங்கிள் ஓஏடியும் ஓடிபியும் 3 சைட்ஸுமே, அதாவது 3 சைட்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 3 சைட்ஸ் ஆஃப் செகண்ட் ட்ரையாங்கிள் இருக்கு. அப்படின்னா ஓஏடியும் ஓடிபியும் வந்து கான்குரியன்ட் ட்ரையாங்கிளா? கான்குரியன்ட் ட்ரையாங்கிள் கிடையாதா? கான்குரியன்ட் ட்ரையாங்கிள். சோ ஓஏடி அண்ட் ஓடிபி ஆர் கான்குரியன்ட் ட்ரையாங்கிள். அப்போ கான்குரியன்ட் ட்ரையாங்கிள் இப்படி வரையும். கரெக்ட்டுங்களா? கான்குரியன்ட் ட்ரையாங்கிள்னா என்ன ஆகும்? all the corresponding angles are equal இருக்கணும். அப்ப இந்த ஆங்கிள் AOD is equal to BOD இருக்கணும். அதே மாதிரி இந்த ஆங்கிள் ஈக்குவலா இருக்கணும். இப்படி புரியுதா? நெக்ஸ்ட் இந்த ஆங்கிள் தேர்ட் ஆங்கிள் ஈக்குவலா இருக்கணும். சோ இந்த ஆங்கிள் ஆல்பான்னு எடுத்துங்க, இந்த ஆங்கிள் பீட்டான்னு எடுத்துங்க. இப்போ இந்த ஆல்பாவும் பீட்டாவும் ஈக்குவலா இருக்கணும். ஏன்னா ட்ரையாங்கிள் ஓஏடியும் ஓடிபியும் வந்து எப்படி இருக்கு? கான்குரியன்டா இருக்கு இல்லையா? அப்போ ஆல்பாவும் பீட்டாவும் இந்த ஆல்பா பீட்டா ஈக்குவலா தான் இருந்திருக்கணும். கரெக்ட்டுங்களா? ஆல்பா இஸ் ஈக்குவல் டு பீட்டான்னு உங்களுக்கு புரியுது. அடுத்து ஆல்பா பிளஸ் பீட்டா கூட்டினா என்ன வரும் சொல்லுங்க? 180. ஏன் சொல்லுங்கப்பா 180? சம் ஆஃப் ஆல் த ஆங்கிள்ஸ் இன் தி சேம் சைடு ஆஃப் தி ஸ்ட்ரைட் லைன் வந்து 180 வரணும். அடுத்து ஆல்பா ஈக்குவல் டு பீட்டா இருக்கணும். அப்ப 2 ஆல்பான்னு போட்டோம்னா 2 ஆல்பா ஈக்குவல் டு 180. ஏன்னா பீட்டா பிளேஸ்ல ஆல்பா போட்டுங்க. சோ ஆல்பா ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ 90 டிகிரி வந்துருச்சு. அப்ப இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி. அதுதான் இவங்க பர்பெண்டிகுலர் டு தி கார்டுன்னு சொல்லியிருக்காங்க. சோ நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். A straight line drawn from the center of a circle to bisect a chord is perpendicular to the chord. இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த லா சொன்னது. அதாவது இன்னொரு முறை எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. ஒரு சர்க்கிள் இருக்கு. இதுக்கு ஒரு கார்டு எடுத்திருக்கும். சென்டர்ல இருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் இந்த கார்டை பைசெக்ட் பண்ற மாதிரி பண்ணோம்னா இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து பர்பெண்டிகுலர் டு தி கார்டா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் தியரம். சரி, இதுல வைஸ் வர்சா இந்த மாதிரி எல்லாம் கூட செகண்ட் தியரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். செகண்ட் பாயிண்ட் பாருங்க. இப்ப செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றேன்னா, a straight line drawn from the நல்லா பாருங்க, drawn from the center of a circle, perpendicular to a chord, bisects the chord. அதாவது வந்து இது ஃபர்ஸ்ட் தியரம் சொன்னோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அந்த பாயிண்ட் உடைய ரிவர்ஸா தான் அப்படியே சொல்லியிருக்காங்க. இப்போ இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சர்க்கிள் எடுத்திருக்கோம். நல்லா கவனிங்க. ஒரு சர்க்கிள் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து ஒரு கார்டு இருக்கு. இது வந்து ஒரு கார்டு இருக்கு. இப்போ சென்டர் ஆஃப் தி சர்க்கிள்ல இருந்து நம்ம என்ன பண்றோம்னா, நல்லா கவனிப்பா, சென்டர் ஆஃப் தி சர்க்கிள்ல இருந்து பர்பெண்டிகுலர் டு தி கார்டு வரைஞ்சா இது பைசெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சென்டர் ஆஃப் தி சர்க்கிள்ல இருந்து ஒரு கார்டு ஏபி இருக்கு. கார்டு ஏபிக்கு வந்து சென்டர் ஆஃப் தி சர்க்கிள்ல இருந்து ஒரு பர்பெண்டிகுலர் டு தி கார்டு வரைஞ்சா இந்த லைன் வந்து ஏ அண்ட் பி பைசெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அது எதனா இது? அதாவது ஃபர்ஸ்ட் தியரம் பார்த்தது சென்டர் ஆஃப் தி சர்க்கிள்ல இருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் கார்டுக்கு பைசெக்ட் பண்ற மாதிரி வரைஞ்சா இது பர்பெண்டிகுலரா இருக்கும்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு?
சென்டர் ஆஃப் சர்க்கிள்ல இருந்து பர்பெண்டிகுலர் டு ஒரு கார்டுக்கு வந்து ஒரு கார்டு பர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சு அது பைசெக்ட் என்ன பண்ணும். ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் தேரமுடைய கன்வர்ஸ் தான் வந்து என்ன சொல்லுங்க செகண்ட் தேரம். இந்த பாயிண்ட் புரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ அப்போ வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் சென்டர் ஆஃப் சர்க்கிள்ல இருந்து பர்பெண்டிகுலர் டு கார்டுக்கு வரைஞ்சோம்னா இந்த ஸ்ட்ரைட் லைன் என்ன பண்ணும், இந்த கார்டு ஏபியை பைசெக்ட் பண்ணும். பைசெக்ட் அட் பாயிண்ட் டின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன புரிஞ்சுன்னா சென்டர் ஆஃப் சர்க்கிள்ல இருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சோம்னா இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து ஒரு கார்டுக்கு வரைகிறோம்னு வச்சுங்க, பர்பெண்டிகுலரா வரைஞ்சா அது பைசெக்ட் ஆகும். பைசெக்ட் ஆகிற மாதிரி வரைஞ்சா பர்பெண்டிகுலரா இருக்கும் அப்படின்றது இந்த பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ செகண்ட் பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ தேர்ட் பாயிண்ட் போக போறோம் பாருங்க. தி பர்பெண்டிகுலர் பைசெக்டார்ஸ், தி பர்பெண்டிகுலர் பைசெக்டார்ஸ் of two chords of a circle intersect at its center. சரி, இப்போ இந்த பாருங்க, இது ரொம்ப நல்ல பாயிண்ட். இது இப்போ நம்ம ஒரு சர்க்கிள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு சர்க்கிள் எடுத்திருக்கேன், நல்லா கவனிப்பா. இது ஒரு சர்க்கிள் எடுத்திருக்கேன். இப்போ நான் ஒரு கார்டு எடுக்கிறேன். இது ஒரு கார்டுன்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இது ஒரு கார்டுன்னு எடுத்துக்கலாமா. சரி, இந்த கார்டுக்கு பேர் வைக்கலாமா. இந்த கார்டுக்கு வந்து பேர் வந்து ஏபி. இந்த கார்டுக்கு வந்து பேரு ஏபின்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு சென்டர்னு ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன், நல்லா கவனிங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு எல்லா இந்த பாயிண்ட்ஸ் எப்படினாலும் சொல்லிக்கலாம். நான் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்கேன் பாருங்க, சென்டர் ஆஃப் தி சர்க்கிள்ல இருந்து கார்டுக்கு வந்து பர்பெண்டிகுலரா ஒரு பர்பெண்டிகுலர் டு தி கார்டு வந்து ஒரு லைனை வரைகிறோம். A line passes through center of the circle and perpendicular to the chord இருந்துச்சுன்னா this straight line bisects the chord அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா அதை மாத்தி எப்படி சொல்லலாம், a straight line drawn from center to the chord which bisects then this straight line perpendicular to the chord அப்படின்னு சொல்லலாம். இப்போ இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறேன் பாருங்க, a straight line passes perpendicular to the chord and bisects the chord then the straight line passes through center. இந்த பாயிண்ட் புரிஞ்சா பாருங்க. ஏன்னா இந்த பாயிண்ட் புரிஞ்சா இந்த தேரம் 3 புரிஞ்சிரும் உங்களுக்கு. நல்லா கவனிங்க, a perpendicular bisector to the chord, இது வந்து என்னது, இந்த லைன் வந்து perpendicular bisector to the chord passes through center of the circle. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் சொன்னது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லுங்க. a perpendicular bisector to the chord passes through center அப்படின்னு எடுத்துருக்கோம். ஓகேங்களா. அப்படின்னா ஒரு கார்டு வரைஞ்சிட்டு அந்த கார்டுக்கு ஒரு பர்பெண்டிகுலர் லைன் எடுத்துக்கணும். அந்த பர்பெண்டிகுலர் லைன் எப்படி இருக்கணும், பைசெக்ட் தி கார்டா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த லைன் எது வழியா பாஸ் ஆகும், சென்டர் வழியா பாஸ் ஆயிரும். ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ் இங்க சொல்லியிருக்கேன். ஒரு லைன் வந்து சென்டர் வழியா பாஸ் ஆகி கார்டுக்கு பர்பெண்டிகுலரா இருந்துச்சுன்னா அது கார்டை பைசெக்ட் பண்ணுது. இன்னொன்று வந்து ஸ்ட்ரைட் லைன் பாசஸ் த்ரூ சென்டர் அண்ட் பைசெக்ட் தி கார்டா பாஸ் ஆச்சுன்னா இந்த ஸ்ட்ரைட் லைன் பர்பெண்டிகுலரா இருக்கும். இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லுங்க, பர்பெண்டிகுலர் பைசெக்டார் அந்த கார்டுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கணும், பைசெக்ட் பண்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி லைன் வந்து பாசஸ் த்ரூ சென்டர் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா. சோ இப்போ இது ஒரு கார்டு எடுத்தாச்சு. இதே சர்க்கிள்ல இன்னொரு கார்டு எடுப்போம்பா. இதே சர்க்கிள் என்ன பண்ணலாம்னா இன்னொரு கார்டு எடுக்கலாம். அந்த கார்டை இங்க எடுக்கலாம்னா இங்க எடுக்கலாமா, இப்படி எடுத்துக்கலாம். இப்படி எடுத்திருக்கேன், இந்த கார்டை இங்க எடுத்திருக்கேன். இந்த கார்டுக்கு வந்து பேர் வைக்கலாம். நம்ம என்ன பேர் வைக்கலாம் பாருங்க, சிடி அப்படின்னு பேர் வச்சுங்க. சிடின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதே மாதிரி இந்த கார்டுக்கும் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பர்பெண்டிகுலர் பைசெக்டார் எடுக்கலாம். இந்த சிடி கார்டுக்கும் ஒரு பர்பெண்டிகுலர் பைசெக்டார் எடுக்கலாம். இந்த சிடி கார்டுக்கு வந்து ஒரு பர்பெண்டிகுலர் பைசெக்டார் எடுத்தோம்னா அந்த பர்பெண்டிகுலர் பைசெக்டார் எப்படி பாஸ் ஆகும் சொல்லுங்க, பர்பெண்டிகுலர் பைசெக்டார் டு தி கார்டு ஆல்வேஸ் பாசஸ் த்ரூ சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் அப்படின்னு வரணும். அப்போ சிடி கார்டு, ஏபி கார்டு, இந்த ரெண்டு கார்டு எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு கார்டுக்குமே பர்பெண்டிகுலர் பைசெக்டார் பாசஸ் த்ரூ எங்க இருக்கு பாருங்க, சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் தான் இருக்கு. அதுதான் இந்த பாயிண்ட். The perpendicular bisectors of two chords of a circle intersect at its center. அதான் பாருங்க, இது ஒரு கார்டு, இது ஒரு கார்டு. இந்த ரெண்டு கார்டுக்கும் பர்பெண்டிகுலர் பைசெக்டார் வந்து எங்க மீட் ஆகுது பாருங்க, சென்டர் ஆஃப் தி சர்க்கிள்ல மீட் ஆகுது. அப்படின்ற பாயிண்ட் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கு. ஓகேங்களா. சோ ஓகேப்பா. அடுத்து வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட் போலாம் பாருங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் எழுதிடுறேன் நானு. தி பர்பெண்டிகுலர் bisector of a chord of a circle always
passes through the center. இந்த பாயிண்ட் ஆல்ரெடி சொல்லியாச்சு. சரி, அடிஷனலா ஒரு பாயிண்ட் வச்சுப்போம். passes through the center. passes through the center அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா என்ன சொல்லுங்க, ஒரு கார்டு இருக்கு, அந்த கார்டுக்கு பர்பெண்டிகுலர் பைசெக்டார் எடுத்தோம்னா அது என்ன ஆகும், சென்டர் வழியா பாஸ் ஆகும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட் தான் திருப்பி அங்க சொல்லியிருக்கோம். இப்போ இது ஒரு சர்க்கிள் எடுக்கிறோம், அடுத்து இந்த சர்க்கிளுக்கு ஒரு கார்டு எடுத்துக்கிறோம், இந்த ஒரு கார்டுன்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா, அடுத்து வந்து என்ன பண்றோம்னா ஒரு இந்த கார்டுக்கு வந்து பர்பெண்டிகுலரா ஒரு லைன் வரையும். எப்படி பர்பெண்டிகுலர் அண்ட் பைசெக்ட் பண்ற மாதிரி வரைஞ்சோம்னா, பர்பெண்டிகுலர் அண்ட் பைசெக்ட் பண்ற மாதிரி வரைஞ்சா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த பாயிண்ட் ஏ இருக்குங்க, இந்த பாயிண்ட் பி இருக்குது. ஏபின்றது ஒரு கார்டு, ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிருக்கேன். அந்த ஸ்ட்ரைட் லைன் எப்படி வரைஞ்சிருக்குன்னு சொல்லுங்க. பர்பெண்டிகுலர் எடுத்து கார்டு எடுத்துருக்கேன், அடுத்து பைசெக்ட் பண்ணுது அப்படின்னா ஏடி ஈக்குவல் டு டிபி அப்படி இருந்துச்சுன்னா இந்த ஸ்ட்ரைட் லைன் வில் பாஸ் த்ரூ சென்டர் ஆஃப் தி சர்க்கிள். சென்டர் ஆஃப் தி சர்க்கிள், இதுதான் இந்த தியரம். ஸோ தி பர்பெண்டிகுலர் பைசெக்டார் ஆஃப் எ கார்டு ஆஃப் எ சர்க்கிள் ஆல்வேஸ் பாசஸ் த்ரூ தி சென்டர். இந்த பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, சரி. இப்போ அடுத்து வந்து நீங்க ஒரு பாயிண்ட் படிச்சிருப்பீங்க, 2 பாயிண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 பாயிண்ட்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, 2 பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ற மாதிரி how many straight lines we can draw? 2 பாயிண்ட கனெக்ட் பண்ற மாதிரி எத்தனை ஸ்ட்ரைட் லைன் டிரா பண்ண முடியும்? ஒரே ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான் டிரா பண்ண முடியும். ஓகேங்களா, அந்த மாதிரி இப்போ இந்த சர்க்கிள்ல ஒரு ஒன்னு சொல்ல போறேன். என்னன்னா 3 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன் which are not collinear, ஒரே ஸ்ட்ரைட் லைன்ல இல்லாத மாதிரி எடுத்துக்கிறேன் 3 பாயிண்ட்ஸ். அந்த 3 பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ற மாதிரி எத்தனை சர்க்கிள்ஸ் டிரா பண்ண முடியும்னா ஒரே ஒரு சர்க்கிள் தான் டிரா பண்ண முடியும். அதுதான் சொல்ல போறோம். இப்போ சொல்ற பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கவனிங்க. one and only one circle can be drawn. One circle can be drawn through 3 points. 3 points, through 3 points, not lying in the same plane. Not lying in the same plane. அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். அதாவது one and only one circle can be drawn through 3 points not lying in the same plane. Not lying in the same straight line வரணும், plane வரக்கூடாது. Not lying in the same straight line. சரி, அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒரு சர்க்கிளை டிரா பண்ணிட்டு அந்த 3 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இதுதான் ஒரு சர்க்கிள், நல்லா கவனிப்பா. இப்போ வந்து நம்ம 3 பாயிண்ட்ஸ் வைக்க போறோம். இப்போ இங்க ஒரு பாயிண்ட்னு எடுத்துங்க, இது ஒரு பாயிண்ட், இது பாயிண்ட் P1, இது ஒரு பாயிண்ட் P2, இது ஒரு பாயிண்ட் P3ன்னு எடுத்துங்க. இப்போ பாயிண்ட் P1, பாயிண்ட் P2, பாயிண்ட் P3 இப்படி இருக்கு. இந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல இல்ல, நான் கோலினியரா இருக்கு. இந்த மாதிரி 3 பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ற மாதிரி, இந்த 3 பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா என்ன பண்ணிடணும், 3 பாயிண்ட் நான் வச்சுட்டு அப்புறமா சர்க்கிள் வரைஞ்சி காமிக்கணும். அப்படி வரையறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எனக்குன்றதுனால அப்படியே சர்க்கிளை வரைஞ்சிட்டு இந்த 3 பாயிண்ட் வச்சுட்டு 3 பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ற மாதிரி ஒரே ஒரு சர்க்கிள் தான் டிரா பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. இப்போ இந்த 2 பாயிண்ட் P1 P2 கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு கார்டு எடுத்துக்கலாமா, அதே மாதிரி P3யும் P2ம் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு கார்டு எடுத்துக்கலாமா. சரி, இப்போ வந்து நல்லா கவனிங்க. உங்களுக்கு வந்து என்ன பண்ண போறேன்னா இங்க பர்பெண்டிகுலர் பைசெக்டார் எடுக்கிறேன் இல்லையா, இந்த பர்பெண்டிகுலர் பைசெக்டார் டு தி கார்டு வந்து எத்தனை பாயிண்ட்ல மீட் ஆகுது, ஒரே பாயிண்ட்ல மீட் ஆகுதுன்னா ஒரே ஒரு சென்டர் தானே இருக்கு, அப்படிதானே பாருங்க. அப்படின்னா ஒரு சர்க்கிள் தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா, ஒரு சென்டர் தான் இருக்கு, ஒரு சர்க்கிள் தான் கிடைக்கும்னு புரிஞ்சுக்கணும். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கீங்க, one and only one circle can be drawn through 3 points not lying in the same straight line அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா, ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இந்த இது ஒரு கார்டு இருக்கிறோம், இந்த 2 கார்டுக்கும் பர்பெண்டிகுலர் பைசெக்டார் எடுத்தா ஒரே பாயிண்ட்ல தான் இன்டர்செக்ட் ஆகும். அப்போ ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுதுன்னா ஒரு சென்டர் தான் இருக்கு, 2 பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆயிருச்சுன்னா 2 சென்டர் வந்திருக்கும், அப்போ 2 சர்க்கிள் இருந்திருக்கும்னு சொல்லி இருக்கலாம். இப்போ ஒரே பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுதுன்னா ஒரே ஒரு சர்க்கிள். ஸோ தட் அப்ப என்ன சொல்றோம், ஒரே ஒரு சர்க்கிள் தான் 3 பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ற மாதிரி வரைய முடியும். அந்த 3 பாயிண்ட்ஸ் நாட் ஸ்ட்ரைட் லைனா இருக்கணும், அப்படி இருந்தாதான் முடியும். அது இந்த 5th பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுப்பா. அடுத்த பாயிண்ட் போயிடலாம் பாருங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஈக்குவல் கார்ட்ஸ் of a circle are equidistant
from the center, from the center. அதாவது என்ன சொல்றேன்னா ஈக்குவல் கார்ட், இப்போ ஒரு சர்க்கிள் எடுத்துட்டோம்னா அதுல நிறைய கார்ட்ஸ் வரையலாம். அதுல ஈக்குவல் கார்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஈக்குவல் கார்ட்ஸ் ஆஃப் ஏ சர்க்கிள் ஆர் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சென்டர் அப்படின்னு சொல்றோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நல்லா கவனிங்க. இப்போ இது வந்து ஒரு சர்க்கிள்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுல ரெண்டு கார்டு எடுக்க போறேன் நான். இப்போ ரெண்டு கார்டு எடுக்கிறேன். ரெண்டு கார்டுமே ஈக்குவல் லெங்தா இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். இது ஒரு கார்டுன்னு எடுத்திருக்கேன். அடுத்து இங்கிட்டு ஒரு கார்டுன்னு எடுக்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ ரெண்டு கார்டு எடுத்திருக்கேன். ரெண்டு கார்டுமே எப்படி எடுத்திருக்கோம்? ஈக்குவல் லெங்த் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கோம். ஓகேங்களாப்பா? ஸோ இந்த கார்டுக்கு பேர் வைக்கலாம் பாருங்க. நம்ம இந்த கார்டுக்கு பேரு ஏபி அப்படின்னு எடுத்துங்க. இந்த கார்டு பேரு சிடி அப்படின்னு எடுத்துங்க. ஓகே, சிடின்னு எடுத்தாச்சு. ஏபி ஈக்குவல் டு சிடி, அதாவது ஈக்குவல் கார்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால ஏபி இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ண போறோம்? சிடி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா இந்த ரெண்டு கார்டுக்குமே பர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரைய போறேன் நான். அப்போ பர்பெண்டிகுலர் பைசெக்டார் எடுத்துக்கலாமா? இதுக்கு பர்பெண்டிகுலர் இப்படி வரும், இந்த ஏபிக்கு. சிடிக்கு வந்து பர்பெண்டிகுலர் இந்த டைரக்ஷன் இப்படி வருது. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குது. இப்போ உங்களுக்கு நல்லா பாத்துங்கப்பா. இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே இந்த ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் மீட் ஆகுறது சென்டர் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கவனிங்க. இப்போ இந்த ஏல இருந்து சென்டருக்கு ஒரு லைன் வரைகிறேன். அப்ப இது என்ன ஒரு ரேடியஸ் வரும், கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி பில இருந்து சென்டருக்கு ஒரு லைன் வரைகிறேன். இதுவும் ரேடியஸ் தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அடுத்து பாருங்க, டில இருந்து ஓக்கு ஒரு பாயிண்ட் வரைகிறேன். சில இருந்து ஓக்கு ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். அப்ப இதுவும் என்ன வரும்னு சொல்லுங்க நமக்கு? இதுவும் வந்து என்ன சொல்லுங்கப்பா? ரேடியஸ் தான். அப்ப இது ரேடியஸ், இதுவும் ரேடியஸ், இது ரேடியஸ் வருது, இது ரேடியஸ் வருது. இங்க வந்து இது பர்பெண்டிகுலர் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. இது பர்பெண்டிகுலர் புரிஞ்சு போச்சு. அப்ப ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல இங்க பாருங்க, நம்ம ஒரு பேர் வச்சுக்கலாம். அது சும்மா இது வந்து என்ன பண்ணலாம்? என்னு எடுத்துங்க இந்த பாயிண்ட் எம்னு எடுத்துங்க. இந்த பாயிண்ட் எம் எடுத்துங்க. இப்போ ட்ரையாங்கிள் வந்து என்ன பண்றேன்னா, நான் நல்லா கவனிங்க. இப்போ ட்ரையாங்கிள் வந்து இந்த பாயிண்ட் ஓன்னு எடுத்துட்டு, இந்த பாயிண்ட் ஏ எடுத்துட்டு, இந்த பாயிண்ட் என் எடுத்திருக்கேன். நல்லா பாருங்க, இந்த ஓஏஎன் ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன். இது வந்து ரேடியஸ் ஆர். ஓகேங்களா? சரி, அடுத்து இன்னொரு ட்ரையாங்கிள் எடுக்கிறேன் பாருங்க. இந்த ஓஎம்டின்னு எடுக்கிறேன். ஓஎம்டின்னு எடுக்கிறேன். ஓஎம்டி அப்படின்னு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இந்த ஓஎன்னும் ஓஎன் அண்ட் ஓஎம் ஆர் தி டிஸ்டன்ஸ் ஆஃப் தி கார்டு ஃப்ரம் தி சென்டர். ஓஎன் என்றது என்னது? டிஸ்டன்ஸ் ஆஃப் தி கார்டு. எப்பவுமே டிஸ்டன்ஸ்னா பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் டிஸ்டன்ஸ் சொல்லிடுவோம். பாயிண்ட் ஓல இருந்து இந்த கார்டு எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி கார்டுன்னு சொல்லுவோம். அப்ப ஏபி என்ற கார்டு எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல சென்டர்ல இருந்து இருக்குன்னா ஓஎன் டிஸ்டன்ஸ்ல இருந்து இருக்கு. அதே மாதிரி சிடி கார்டு வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு சென்டர்ல இருந்து பார்த்தா ஓஎம் டிஸ்டன்ஸ். சென்டர்ல இருந்து பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி கார்டு தான் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி கார்டு ஃப்ரம் தி சென்டர்னு சொல்லிடுவோம். ஓகே, இதுல வந்து ஓடி வந்து ஆறுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, கரெக்ட்டுங்களா? அடுத்து இந்த கார்டு ஏபியும் சிடி ஈக்குவல் கார்டு தானே சொல்லிட்டாங்க. ஏபி ஈக்குவல் டு சிடி என்ன? அப்ப ஏஎன் ஈக்குவல் டு எம்டின்னு வரணும். அப்ப ஏஎன் இஸ் ஈக்குவல் டு எம்டின்னு வருது. ஓஏ இஸ் ஈக்குவல் டு ஓடின்னு வந்திருக்கு. அடுத்து இந்த ஆங்கிள் 90 டிகிரின்னு தெரிஞ்சு போச்சு. இது ஆர்ஹெச்எஸ் கான்குரியன்ஸ் வரும் இல்லையா? ஆர்ஹெச்எஸ் கான்குரியன்ட் தானே. ஒரு ஆங்கிள் 90 டிகிரி, ஹைப்போடெனஸ் சேமா இருக்கு, ஒரு சைடு சேமா இருக்கு. அப்போ ஆர்ஹெச்எஸ் கான்குரியன்சி வருது. அப்ப இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்குரியன்ட் ட்ரையாங்கிள், ஆர்ஹெச்எஸ் கான்குரியன்ட் அப்படின்னு வரதுனால ஓஎன் ஈக்குவல் டு ஓஎம் வரணும். ஸோ ஓஎன் ஈக்குவல் டு ஓஎம். இதுல இருந்து நமக்கு என்ன புரிஞ்சது? ஈக்குவல் கார்ட்ஸ் ஆஃப் ஏ சர்க்கிள் ஆர் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சென்டர். அதாவது ஒரு கார்டு எடுத்துட்டு ஒரு சர்க்கிள் எடுத்துட்டு அதுல நிறைய கார்ட்ஸ் எடுக்கிறீங்க. அந்த கார்ட்ஸ் எல்லாமே ஈக்குவல் லெங்தா இருந்துச்சுன்னா அப்ப எல்லா கார்டுமே சேம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சென்டர் தான் இருக்கும். அதுதான் இந்த பாயிண்ட். ஈக்குவல் கார்ட்ஸ் ஆஃப் ஏ சர்க்கிள் ஆர் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சென்டர் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, இது புரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் போயிடலாம். இதனுடைய கன்வர்ஸ் போயிடலாம். ஓகேங்களா? இதனுடைய கன்வர்ஸ் பாருங்க. கார்ட்ஸ் ஆஃப் ஏ சர்க்கிள், கார்ட்ஸ் ஆஃப் ஏ சர்க்கிள் that are equidistant from the center or equal. அதாவது ஒண்ணும் கிடையாது. இப்ப என்ன சொல்றேன்னா நல்லா பாருங்க. ஒரு சர்க்கிள் எடுக்கிறேன் நானு. இங்க வந்து ஒரு சர்க்கிள் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கார்ட்ஸ் வரைகிறோம். இந்த கார்ட்ஸ் வந்து எடுக்க போறோம். இந்த கார்ட்ஸ் எப்படி எடுக்க போறோம்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி, அதாவது ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சென்டர்னு நான் எடுக்க போறேன். கார்ட்ஸ் வந்து நான் எடுத்த கார்ட்ஸ் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சென்டர்னு எடுக்கிறேன். நல்லா பாருங்க, இது ஏபின்னு ஒரு கார்டு, சிடின்னு ஒரு கார்டு எடுத்திருக்கேன்.
இந்த ரெண்டு கார்டையும் எப்படி எடுத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா சென்டர்ல இருந்து சேம் டிஸ்டன்ஸ்ல எடுத்திருக்கேன், சென்டர்ல இருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு வச்சுங்க. அப்போ சென்டர்ல இருந்து எப்படி எடுத்திருக்கேன், ஈக்குவல் டிஸ்டன்ஸ் எடுத்திருக்கேன்ப்பா. இது சென்டர் ஓன்னு எடுத்துங்க, இது பர்பெண்டிகுலர் அப்படின்னு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், இதை வந்து என்னன்னு எடுத்துங்க, இது எம்னு எடுத்துட்டோம்னா ஓஎம் ஈக்குவல் டு ஓஎன் எடுத்திருந்தா அப்போ சிடி ஈக்குவல் டு ஏபின்னு வரும். இது எப்படின்னா இந்த தேரமுடைய வைஸ் வர்சா, அதாவது ஈக்குவல் கார்ட்ஸ் ஆர் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சென்டர்னா தி கார்ட்ஸ் ஆர் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சென்டர் வந்து ஈக்குவல் லெங்தா இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது கார்ட்ஸ் ஆர் ஈக்குவல் டிஸ்டன்ஸ். இங்க என்ன சொல்லிட்டாங்க, இப்போ வந்து சும்மா வந்து என்ன பண்ணலாம், இது திருப்பி நம்ம கான்கிரியன்ஸ் ட்ரையாங்கிள் வச்சு சொல்லிடலாம். எப்படின்னா இங்க இருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிக்கிங்க, அதே மாதிரி இங்க ஒரு ஸ்ட்ரைட் லைன் இப்படி வரைஞ்சிடலாம். சும்மா அப்படி எடுத்துங்க, இப்படி வரைஞ்சோம்னா நமக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் பாருங்க, ஒரு ஓஎன்சின்னு ஒரு ட்ரையாங்கிள், ஓஏஎம்னு ஒரு ட்ரையாங்கிள். இதுல வந்து ஓசியும் ஓஏவும் ரேடியஸ் ஈக்குவல் வந்துருது. அடுத்து வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஓஎன்னும் ஓஎம் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் சொல்லிட்டாங்க. ஓஎன் அண்ட் ஓஎம் ஆர் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி கார்டு அப்படின்னு வந்து ரெண்டு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ட்ரையாங்கிள் வந்து ஓஎன்சியும் ஓஎம்ஏவும் வந்து ஆர்ஹெச்எஸ் கான்கிரியன்ஸ் வரும், அதனால ஏஎம் ஈக்குவல் டு என்சின்னு வந்துடும். அப்போ ஆஃப் ஆஃப் தி கார்டு லெங்த் ஈக்குவல்னா ஆட்டோமேட்டிக்கா கார்டு லெங்த் ஈக்குவல். இவ்வளவு கஷ்டப்பட்டு புரியுறத விட நம்ம இப்படி சிம்பிளா ஜாபிச்சுங்க, ஈக்குவல் கார்டு லெங்த்ஸ் ஆர் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சென்டர்னு இருந்தா அப்போ என்ன வந்துடும், ஈக்குவல், அதாவது ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி கார்டு ஃப்ரம் தி சென்டர்ஸ் ஆர் ஈக்குவல் லெங்த். அதாவது கார்ட்ஸ் ஆஃப் ஏ சர்க்கிள் தட் ஆர் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சென்டர் ஆர் ஈக்குவல் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போயிடலாம் பாருங்க. நெக்ஸ்ட் ரிசல்ட் சொல்ல போறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பாருங்க. தி ஆங்குலர் பைசெக்டார், தி ஆங்குலர் பைசெக்டார் of the angle between two equal chords of a circle passes through the center. The angular bisector of the angle between two equal chords of a circle passes through the center அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சரி, நல்லா கவனிங்க. இப்போ இதை எப்படி ப்ரூவ் பண்ணலாம் பாருங்க. இப்போ வந்து ஒரு சர்க்கிள் வரையலாம். சரிங்களா? இது ஒரு சர்க்கிள். நல்லா பாருங்க. தி ஆங்குலர் பைசெக்டார் ஆஃப் தி angle between two equal chords of a circle passes through the center அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இது எப்படி பண்ண போறோம்னா, ஒரு ரெண்டு கார்டு எடுத்துக்கிறேன் நான் ஃபர்ஸ்ட். அப்போ கார்டு தானே எடுக்கணும், இருக்கும் கார்டு எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு கார்டு எடுத்துக்கிறேன். இப்போ இது ஒரு கார்டுன்னு எடுத்துருக்கேன், நல்லா கவனிக்கணும். அடுத்து இது ஒரு கார்டுன்னு எடுக்கிறேன். இப்போ இதுல இந்த ரெண்டு கார்டும் ஈக்குவல் சொல்லிட்டாங்க, நல்லா கவனிப்பா. இந்த ரெண்டு கார்டும் ஈக்குவல். இந்த கார்டுக்கு பேர் வச்சிடலாமா? அப்ப பாருங்க, இந்த கார்டு வந்து ஏபின்னு எடுத்துக்கிட்டு இந்த கார்டை பிசின்னு எடுத்துங்க. இப்போ இந்த ஆங்குலர் பைசெக்டார் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன தெரியணும், இந்த ஏபியும் பிசி ஈக்குவல், அப்படிங்கிற ஈக்குவல் கார்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஏவும் சியும் கனெக்ட் பண்ணிடலாம். ஏவும் சியும் சும்மா ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல கனெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ ஏசி ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல கனெக்ட் பண்ணுவோம். சும்மா இப்படி கனெக்ட் பண்ணிப்போம். இப்போ என்ன பண்றேன்னா, நான் கவனிங்க, இந்த ஏசி வந்து ஒரு கார்டு, ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நல்லா கவனிங்க, ஒரு ஆங்குலர் பைசெக்டார் எடுப்போம். எங்க இந்த பில வந்து ஒரு ஆங்குலர் பைசெக்டார் எடுக்கலாம். இப்படி ஆங்குலர் பைசெக்டார் எடுப்போம். நல்லா கவனிங்க. இப்போ இது சென்டர்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதாவது இங்க கூட எடுத்துக்கலாம், இது சென்டர் ஓ அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்படிதானே? இது ஆங்குலர் பைசெக்டார், அதாவது இந்த ஆங்கிளும் ஈக்குவலா இருந்தா பாசஸ் த்ரூ சென்டர்னு வரணும். தி ஆங்குலர் பைசெக்டார் ஆஃப் தி ஆங்கிள் பிட்வீன் டூ ஈக்குவல் கார்ட்ஸ் ஆஃப் ஏ சர்க்கிள் பாசஸ் த்ரூ தி சென்டர்னு வரணும். சரி, அப்படின்னா இந்த ஆங்கிளோ ஈக்குவல் அப்படின்னு வச்சுக்கலாமா? அப்படிதான், அப்பதானே ஆங்குலர் பைசெக்டார்னு வரும். ஆங்குலர் பைசெக்டார் புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம் பாருங்க. இந்த ஏபி, இந்த பாயிண்ட் என்னன்னு வச்சுங்க. ஏபிஎன் ஒரு ட்ரையாங்கிள், பிஎன்சி ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துங்க. நல்லா பாருங்க, ஏபிஎன் ஒரு ட்ரையாங்கிள், அடுத்து பிஎன்சி இது ஒரு ட்ரையாங்கிள். இதுல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ல ஏபிஎன் இந்த ட்ரையாங்கிள், ஏபிஎன் ட்ரையாங்கிள், அடுத்து பிஎன்சி இந்த ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இதுல பாருங்க இந்த ஏபியும் பிசியும் ஈக்குவல், ஏபி இஸ் ஈக்குவல் டு பிசி அப்படின்னு ரெண்டு சைடு. அடுத்து பிஎன் வந்து காமன், பிஎன் ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் காமன் வந்திருக்கு.
அடுத்து ஒரு ஆங்கிள் என்ன சொல்லிட்டாங்க, ஒரு ஆங்கிள் சேம் சொல்லிட்டாங்க. எந்த ஆங்கிள்? ஆங்கிள் BAN இஸ் ஈக்குவல் இங்க என்ன வருது, ஆங்கிள் NBC ன்னு வந்துருச்சு. அப்படின்னா இது என்னது, SAS கான்குரியன்ஸ். SAS கான்குரியன்ஸ் தெரியும் இல்லையா? அப்ப இந்த ட்ரையாங்கிள் கான்குரியன்ஸா இருக்கணும். அப்படின்னா இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கணும். அப்ப இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலா இருக்குன்னா சம் ஆஃப் ஆல் தி ஆங்கிள்ஸ் இன் தி சேம் சைடு ஆஃப் தி ஸ்ட்ரைட் லைன் வந்து 180. அப்ப இது 90 வந்திருக்கணும். அப்படின்னா இந்த ஆங்குலர் பைசெக்டார் இந்த கார்டு AC இருக்கு இல்லையா, இந்த கார்டு ACக்கு பர்பெண்டிகுலரா பாஸ் ஆகும். அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் ABNும் BNCயும் வந்து கான்குரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். கான்குரியன்ட் சொன்னதுனால அப்போ என்ன வரணும்னு சொல்லுங்க, AN இஸ் ஈக்குவல் டு NC. AN ஈக்குவல் டு NC வந்திருக்கு. அப்படின்னா இந்த ஆங்குலர் பைசெக்டார் எப்படி பாஸ் ஆகுதுன்னா, இந்த ஆங்குலர் பைசெக்டார் ஆஃப், அதாவது இந்த ரெண்டு கார்டு இருக்கு இல்லையா, டூ ஈக்குவல் கார்ட்ஸோட ஆங்குலர் பைசெக்டார் பாசஸ் பர்பெண்டிகுலர் அண்ட் பைசெக்ட் தி கார்டு AC அப்படி பாஸ் ஆகுது. ஆல்ரெடி உங்களுக்கு என்ன தேரும், a straight line passes perpendicular and bisects the chord passes through center. தானே, அப்ப இது passes through center. ஓகேங்களா? சோ அப்ப the angular bisector of the angle between two equal chords of a circle passes through the center அப்படின்றது இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் பாயிண்ட் போயிடலாம் பாருங்க. if two circles intersect, then the line joining their centers in the perpendicular, their centers is the perpendicular bisector of the common chord. அதாவது டூ சர்க்கிள்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகுது, தென் லைன் ஜாயினிங் their centers வந்து இஸ் தி பர்பெண்டிகுலர் ஆஃப் தி காமன் chord அப்படின்னு சொல்றாங்க. நல்லா கவனிப்பா. ஒரு சர்க்கிள் எடுப்போம் சார், ரெண்டு சர்க்கிள் எடுக்கணும், டூ சர்க்கிள்ஸ் தானே, இது ஒரு சர்க்கிள் எடுத்துங்க, அடுத்து இன்னொரு சர்க்கிள் எடுக்கலாம். ஓகேங்களா? இன்னொரு சர்க்கிள் அப்படின்னு எடுத்திருக்கேன். அப்போ வந்து நம்ம ரெண்டு சர்க்கிள் எடுத்திருக்கோம். ஓகே, நல்லா பார்த்துங்கப்பா. என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டு சர்க்கிள் வரைஞ்சிருக்கும். இப்போ என்ன பண்ணோம்னா, இப்போ இந்த ரெண்டு சர்க்கிளும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணுவோம். அதுதான் காமன் கார்டு. இதுதான் காமன் கார்டுன்னு எடுத்துக்கலாமா? சரி, இது காமன் கார்டுன்னு எடுத்துங்கப்பா. இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த காமன் கார்டு வந்து ஏபின்னு எடுத்துக்கலாம். இந்த காமன் கார்டு வந்து ஏபின்னு எடுத்துங்க. இந்த கார்டு வந்து இந்த ரெட் கலர் சர்க்கிளுக்கும் கார்டு தான், அதே மாதிரி ப்ளூ கலர் சர்க்கிளுக்கும் இது காமன் கார்டு தான் வரும். ஸோ இந்த ரெட் கலர் சர்க்கிள் இருக்கு இல்லையா, இதனுடைய சென்டர் வந்து இங்க இருக்கு, ஓன்னு எடுத்துங்க. இங்க ப்ளூ கலர் சர்க்கிளுக்கு வந்து இங்க ஒரு சென்டர் O டேஷ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்படி O டேஷ்னு எடுத்துங்க. சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த கார்டு ஏபி இருக்கு இல்லையா, இந்த கார்டு ஏபி இங்க இருக்கு. சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் இருந்து பர்பெண்டிகுலரா ஒரு லைன் வரைஞ்சோம்னா பைசெக்ட் பண்ணும். அப்படிதானே, பைசெக்ட் தான் பண்ணும். அதே மாதிரி இந்த சென்டர்ல இருந்து இந்த கார்டுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சா அதுவும் பைசெக்ட் பண்ணும். அப்படின்னா நமக்கு எப்படி வரணும் பாத்தீங்கன்னா வந்து, இப்போ கவனிங்க, இப்போ இந்த OO டேஷ் கனெக்ட் பண்றேன். இந்த OO டேஷ் கனெக்ட் பண்ணா இந்த பாயிண்ட் N எடுத்துங்க, இந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் N. ON வந்து என்ன சொல்லுங்க, இந்த கார்டுக்கு பர்பெண்டிகுலரா வரைஞ்சிருக்கும். O டேஷ் என்ன இந்த கார்டுக்கு பர்பெண்டிகுலரா வரைஞ்சிருக்கும். அப்ப இந்த கார்டு வந்து காமன் கார்டா இருக்கு. காமன் கார்டு அப்படிதானே, இதுதான் சொல்றாங்க. if two circles intersect, then the line joining their centers is the perpendicular bisector of the common chord. அதாவது லைன் ஜாயினிங் their centers, ரெண்டு சர்க்கிள் இருக்கு, அந்த ரெண்டு சர்க்கிள்ல வந்து இந்த ரெண்டு பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகுது, அந்த ரெண்டு பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகுறத கனெக்ட் பண்றோம், ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்குது, இதுதான் கார்டுன்னு சொல்றோம். இந்த கார்டுக்கு இந்த சர்க்கிள்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ரெண்டு சர்க்கிளுடைய சென்டர்ஸை கனெக்ட் பண்ற காமன் லைன் கிடைக்குது இல்லையா, இந்த சென்டர்ஸ் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்குது இல்லையா, இந்த ஸ்ட்ரைட் லைன் இஸ் பர்பெண்டிகுலர் டு என்ன வரும் பாத்தீங்கன்னா வந்து இந்த காமன் கார்டு அப்படின்னு வரும் நமக்கு.